இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்கும் இந்த வேளையில் நான் கையில என்ன வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும். உலகத்தின் புக்கையே வைத்திருக்கேன் சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு ஆரம்பிக்க போறேன். அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இது பைபிளின் பொன்மொழிகள். இந்த வார்த்தைகளை இணைச்சாவே யோகா தானாவே வருங்க. நான் கண்ட உண்மையை இந்த இடத்துல சொல்லி பூ நமநாசத்தை இப்ப உங்களுக்கு சும்மா மறுபடியும் மீண்டும் செய்து காட்டி நண்பர்கள் செய்ய தயாராயிட்டாங்க. என்னங்கிறத காட்டியல முதல்ல உட்கார வேண்டும். உட்கார்ந்து நண்பர்களை கால்களை நீட்டுங்க. 2 கண்ணால 10 நேகன்களை முதல்ல பாருங்க. பார்த்து என்ன செய்றீங்க, சும்மா இப்ப நீ செய்து பிடிங்க. கைகளை 2 மேல தூக்க வேண்டும். தூக்கி கட்டவரில் 2 ஒன்றோடு ஒன்று இணைத்து காதோட ஒட்ட வைக்க வேண்டும். ஒட்ட வைத்து வயிறை லேசா உள்ள இழுத்து அப்படியே தலையும் காதும் இணைந்து கையை தொட வேண்டும். தொட்டு ஒரு 5 எண்ணிக்கையை விட்டுவிட்டு மறுபடியும் மூச்சை நல்லா இழுத்து அப்படியே வலது பக்கம் திரும்பி பார்த்து கை கால்கள் அப்படியே தான் இருக்கணும். முயற்சி பண்ணுங்க. வளைஞ்சாலும் விட்டுடுங்க. அப்படியே கையை கொண்டு காலோட இணைச்சி தரையில படுக்க வேண்டும். இது ஒரு 5 எண்ணிக்கை. எண்ணி விட்டு கையில் இதால ஏச்சு அப்படியே மறுபடியும் பாம்பு படம் எடுப்பதை போல் நேர பார்த்து சுவாசத்தை கவனிச்சு மீண்டும் இடது பக்கம் திரும்பி அப்படியே தரையில் மீண்டும் படுக்க வேண்டும். ஒரு 5 எண்ணிக்கை. மறுபடியும் கையின் இதால ஏச்சு மறுபடியும் நேர வந்து கைகளை மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி முடிக்க வேண்டும். இப்படி செயல்படும் போது தொந்தி தானா கரையும் என்று சொல்லி மக்கள் இப்ப நம்மளுடைய நண்பர்கள் செய்வார்கள். ரவி சார் ரெடியாகுங்க, பயிற்சி எடுங்க, இறைவனை மனசில் நினைச்சுங்க. தொடர போனாலும் பரவாயில்ல, தலையை கீழே குனிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமா, 5 எண்ணிக்கை மனசுல எண்ணிக்க. வலது பக்கம் ஃபர்ஸ்ட் திரும்புங்க. அப்படியே திரும்பி முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணத்தான். ஆமா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வாசகத்தை மையமா வச்சு தட்டினா தானா திறக்குங்க. அதாவது உண்மை. ஆமா, அந்த வாசகத்தை இந்த இடத்துல செயல்பட்டு நம்ம எந்த பயிற்சியை முதல்ல எடுக்கிறோமோ குழந்தையா மாறிடணும். உடனே மொழிநிலை வராது. வர வர உடல் இயங்க வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது என்று சொல்லி உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், வளர்.